இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் கடந்த ஒரு மாசமா தேனி மாவட்டத்துல வெம்பூர் அப்படின்ற கிராமத்துல தாங்க வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர் கட் 24 ஹவர்ஸ்ல 21 ஹவர்ஸுமே கரண்ட் போன மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளோ பவர் கட்டு. இப்ப சென்னையில நான் 1 மணி நேரத்துக்கு மேல கரண்ட் போய் நான் இதுவரைய பார்க்கல. இன்னொன்னு அங்க மோஸ்ட்லி எல்லா வீடுமே ஓரளவுக்கு வசதியா இருக்கு. இன்னொன்னு யூபிஎஸ் கூட அஃபோர்ட் பண்ண முடியும். இப்ப நம்மள மாதிரி மக்கள்னால யூபிஎஸ் கூட அஃபோர்ட் பண்ண முடியும். இங்கே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தகர வீடு, விவசாயம் பண்ற மக்கள், தினக்கூலிக்கு போற மக்கள், நூறுனா வேலை பார்க்குற மக்கள், எல்லாருமே வயசானவங்க, இங்க வில்லேஜ்ல வாழ்றவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களா தான் இருக்காங்க. ஆனா இந்த பவர் கட்னால அவங்க எவ்வளவு பெரிய இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்க தெரியுமாங்க. ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது. திடீர்னு சமைக்கிறதுக்கு கரண்ட் போனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி கிரைண்டர் கூட ஓட்ட முடியாது. அவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்றாங்க. இந்த சம்மர்ல எல்லாம் நம்மனாலேயே ஒரு கான்கிரீட் போட்ட வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. ஆனா தகரம் போட்ட வீட்டுக்குள்ள ஒரு ஃபேன் கூட இல்லாம அவங்க ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா பாத்தீங்கன்னா, இது சிஎம் அவர்களுக்கு போய் சேரணும். இதை பத்தி கண்டிப்பா நீங்க பரிசீலனை பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். 200 யூனிட்ஸ் நீங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மேலுமே கட்டணம் கம்மி பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு அது முக்கியம் இல்ல. ஒரு எப்படி சொல்றது, மற்ற மக்களுக்கு நீங்க ஃப்ரீயா கொடுக்கறத கூட தவிர்த்துட்டு இந்த மாதிரி வில்லேஜ்ல பவர் கட் ஆகுறத நீங்க கண்டிப்பா தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்க சார். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பவர் கட்னால எவ்வளவு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்கன்றது அந்த சூழ்நிலையில பாக்குறப்பதான் தெரியும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா பரிசீலனை பண்ண முடிஞ்ச அளவு இந்த வில்லேஜ் சைட்ல பவர் கட்ஸை நீங்க கண்டிப்பா தடை செய்யணும். இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் கடந்த ஒரு மாசமா தேனி மாவட்டத்துல வெம்பூர் அப்படின்ற கிராமத்துல தாங்க வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர் கட் 24 ஹவர்ஸ்ல 21 ஹவர்ஸுமே கரண்ட் போன மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளோ பவர் கட்டு. இப்ப சென்னையில நான் 1 மணி நேரத்துக்கு மேல கரண்ட் போய் நான் இதுவரைய பார்க்கல. இன்னொன்னு அங்க மோஸ்ட்லி எல்லா வீடுமே ஓரளவுக்கு வசதியா இருக்கு. இன்னொன்னு யூபிஎஸ் கூட அஃபோர்ட் பண்ண முடியும். இப்ப நம்மள மாதிரி மக்கள்னால யூபிஎஸ் கூட அஃபோர்ட் பண்ண முடியும். இங்கே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தகர வீடு, விவசாயம் பண்ற மக்கள், தினக்கூலிக்கு போற மக்கள், நூறுனா வேலை பார்க்குற மக்கள், எல்லாருமே வயசானவங்க, இங்க வில்லேஜ்ல வாழ்றவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களா தான் இருக்காங்க. ஆனா இந்த பவர் கட்னால அவங்க எவ்வளவு பெரிய இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்க தெரியுமாங்க. ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது. திடீர்னு சமைக்கிறதுக்கு கரண்ட் போனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி கிரைண்டர் கூட ஓட்ட முடியாது. அவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்றாங்க. இந்த சம்மர்ல எல்லாம் நம்மனாலேயே ஒரு கான்கிரீட் போட்ட வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. ஆனா தகரம் போட்ட வீட்டுக்குள்ள ஒரு ஃபேன் கூட இல்லாம அவங்க ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா பாத்தீங்கன்னா, இது சிஎம் அவர்களுக்கு போய் சேரணும். இதை பத்தி கண்டிப்பா நீங்க பரிசீலனை பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். 200 யூனிட்ஸ் நீங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மேலுமே கட்டணம் கம்மி பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு அது முக்கியம் இல்ல. ஒரு எப்படி சொல்றது, மற்ற மக்களுக்கு நீங்க ஃப்ரீயா கொடுக்கறத கூட தவிர்த்துட்டு இந்த மாதிரி வில்லேஜ்ல பவர் கட் ஆகுறத நீங்க கண்டிப்பா தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்க சார். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பவர் கட்னால எவ்வளவு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்கன்றது அந்த சூழ்நிலையில பாக்குறப்பதான் தெரியும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா பரிசீலனை பண்ண முடிஞ்ச அளவு இந்த வில்லேஜ் சைட்ல பவர் கட்ஸை நீங்க கண்டிப்பா தடை செய்யணும்.